ஹாய் எவ்ரிஒன், எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி யூடியூப் சேனல் ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆனாலும் இப்போ தான் கொஞ்ச நாளாக ஆக்டிவாக இருக்கேன். இதுக்கு முன்னாடி நிறைய குக்கிங் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் டைம் என்னுடைய ஃபேஸை ரிவீல் பண்ணி ஒரு வீடியோ போட போகிறேன். அது சுவாமியை பற்றின வீடியோவாக இருக்கட்டுமேன்னு சொல்லி அந்த வீடியோ ஆரம்பிச்சிருக்கேன். நான் பேசுகிறதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போக போக சரி பண்ணிக்கிறேன். குக்கிங்கை பற்றி நிறைய வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ விலாக் நிறைய எடுக்கலாம். ஸோ நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நிறைய நம்ம நண்பர்களுக்கும் சொல்லலாம். அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு சுவாமியை பற்றி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கேன். இன்றைக்கி ஆடி 2வது சனிக்கிழமை. ஸோ முதல்ல பெருமாளை பற்றி சொல்லலாம். எங்களுக்கு ஒரு அதிசயம் நடந்தது. அது உங்ககிட்டையும் ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லி அந்த பெருமாள்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை. என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சுவாமி கோவிலுக்கு தான் போக போகிறோம். அது எங்கே போக போகிறோம் அப்படின்னா, ஒரு ரொம்ப முக்கியமான சென்னையிலேயே ரொம்ப பழமையான பெருமாள் கோவிலுக்கு போக போகிறோம். அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, ரொம்ப பவர்ஃபுல் கோவில். அது ரொம்ப சக்தி வாய்ந்த சுவாமிகள்லாம் அங்கே இருக்குது. ஸோ நமக்கு ஏதாவது சின்ன சின்ன உடம்பு வியாதி இந்த மாதிரி ஏதாவது உடம்பு வரும்பொழுது தான் நம்ம சுவாமியை நினைப்போம், கோவிலுக்கெல்லாம் போக ஆரம்பிப்போம். அப்படி ஏதோ ஒரு சின்ன உபாதைகள்லாம் வந்துட்டு இருக்கும்போது, வீட்டில் அடிக்கடி ஏதோ சின்னதாக ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது, ஒரு வழிபோக்கனா ஒரு ஜெகநாதன் ஒரு சாரை மீட் பண்ண வேண்டிய ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது. ஒரு வார்த்தை உண்டு, கலியுகத்தில் தெய்வம் மனுஷ ரூபேன, கடவுள் நேராக வரமாட்டார், மனுஷங்க ரூபமாக நமக்கு உதவி செய்வார் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு, ஐதீகம் உண்டு, நம்பிக்கை உண்டு. அந்த மாதிரி என் கண்ணில் பட்டவர் தான் அந்த ஜெகநாதனுங்கிறவர். அவர் சொன்னார், இந்த மாதிரி இங்கே இந்த கோவிலுக்கு போங்க, இங்கே யோக நரசிம்மர்னு ஒரு சுவாமி இருக்கார், அவரை வேண்டிக்குங்க, நீங்கள் என்ன வேண்டிக்கிறீங்களோ அது நடக்கும் அப்படின்னு சொன்னார். சரி, அது என்ன கோவில் அப்படின்னு கேட்ட பிறகு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ நாள் நம்ம சென்னையில் இருக்கோம், இந்த கோவிலுக்கு நம்ம போனதே கிடையாது, அதுவும் போனாலும் கூட இந்த விஷயம் தெரியவே இல்லையே நமக்கு அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரியே நீங்களும் அந்த கோவிலுக்கு போயிருப்பீங்க, அந்த சுவாமியெல்லாம் பார்த்துருப்பீங்க. எத்தனை பேருக்கு இந்த விஷயம் தெரியுங்கிறது தெரியாது. ஆனால் தெரிஞ்சவங்க நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு இது ஒரு இன்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கோவிலை பற்றி சொல்லணுன்னா, சென்னையிலேயே ரொம்ப பழமையான கோவிலில் இந்த கோவிலும் ஒன்று. 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவிலில் இந்த கோவில். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் 108 திவ்ய தேசத்தில் இந்த கோவிலும் அடங்கியிருக்கு. இந்த கோவிலை பல்லவ மன்னனான ராஜ நரசிம்மன் அப்படிங்கிற ராஜாவால் கட்டப்பட்ட கோவில் இது. சென்னையிலேயே ரொம்ப பழமையான கோவிலில் இந்த கோவிலும் ஒன்று, ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா. இந்த கோவிலில் சுவாமிக்கு பெயர் வெங்கடகிருஷ்ணன் அப்படின்னு பேர். வெங்கடகிருஷ்ணர் அப்படின்னு சுவாமியை கூப்பிட்ட பெருமாளுடைய பெயர் அது. பிற்காலத்தில் மகாபாரதத்தில் இந்த பெருமாள் சம்மந்தப்பட்டிருக்கார் அப்படிங்கிறதுனால அந்த பேரே உற்சவராகிய பெருமாளுக்கு அந்த பேர் இருந்ததுனால அதை வச்சே சுவாமி பிரசித்தமாக இன்னியும் இருக்கார். வெங்கடகிருஷ்ணர் அப்படின்னும் பொழுது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அந்த கோவிலுக்கு தான் இப்போ போக போகிறோம், வாங்க பார்க்கலாம். கோவிலில் பார்க்கக்கூடிய சுவாமி யார் அப்படின்னா யோக நரசிம்மர். அவர் நான் சொல்லக்கூடிய அந்த கோவிலில் பின்புறத்தில் இந்த சுவாமி இருக்கார். ரொம்ப சக்தி வாய்ந்த பெருமாள் அவர். ஸோ அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னும் பொழுது எப்பேற்பட்ட உபாதைகள் இருந்தாலும், எவ்வளோ பெரிய ரோகங்கள் இருந்தாலும் அந்த சுவாமிகிட்ட போயிட்டு மனசார பிரார்த்தனை பண்ணி உப்பும் மிளகும் சுவாமிக்கு அங்கே சமர்ப்பித்தா நம்ம எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சங்கடங்களாக இருந்தாலும் அது சரியாகிறது அப்படிங்கிறது ஐதீகம். நானும் அதே மாதிரி போய் அந்த சுவாமிக்கு மனசார வேண்டிட்டு உப்பு மிளகும் அங்கே சமர்ப்பித்தேன். பிரார்த்தனைக்காக அங்கே போனோனோ அது நல்லபடியாக நிறைவேறிச்சு. எனக்கு நடந்த அந்த நல்ல விஷயம், எனக்கு நடந்த அந்த இது எல்லாருக்கும் நடக்கணும். எல்லாருடைய பிரார்த்தனைகளும் எல்லாருடைய கஷ்டங்களும் நிவர்த்தி அடையணுங்கிறதுக்காக இந்த வீடியோவை நான் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன்.
வாங்க அந்த கோவிலுக்கு போகலாம். சரி வாங்க பார்க்கலாம் அது என்ன கோவில்னு. எனக்கு தெரிஞ்சவர் ஜெகநாதன் சாருங்கிறவர் தான் அந்த கோவிலை பற்றி எனக்கு சொன்னார். அது வரைக்கும் தெரியாது சென்னையில் இப்படி ஒரு யோக நரசிம்மர் இருக்காரா அப்படின்னு. அவர் சொன்ன பிறகு அவர் வாழ்க்கையில் நடந்த அதிசயத்தை சொன்னார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்படி ஒரு கோயிலை நம்ம இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டோமே, நிச்சயமாக நாமளும் இந்த கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரியே இந்த கோவிலுக்கு நான் போயும் நானும் என் பையனும் தான் போய் வேண்டிக்கிட்டோம். நாங்கள் என்ன வேண்டிக்கிட்டோமோ அதே மாதிரியே நடந்தது. அப்போ நான் சொன்னேன், இந்த பிரார்த்தனை நல்லபடியாக நிறைவேறிச்சுன்னா 7 சனிக்கிழமை தவறாமல் வந்து இந்த உப்பும் மிளகும் உனக்கு செலுத்துகிறேன்னு வேண்டிட்டேன். அதே மாதிரியே என்னுடைய பிரார்த்தனையெல்லாம் நிறைவேறிச்சு. இப்போ நம்ம அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். இது 2வது சனிக்கிழமை என்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றுறதுக்காக போய்கிட்டு இருக்கேன். நீங்களும் இந்த கோவிலை வந்து பாருங்கள். நிறைய அதிசயம் இருக்குது, நிறைய ஆச்சரியம் இருக்குது. என்ன பிரார்த்தனை பண்ணுறோமோ அது நிறைவேறுது இந்த கோவிலில். கட்டாயமாக ரொம்ப அதிசயமான ஆச்சரியமான ஒரு சுவாமி தான் இவர். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, நரசிம்மர்னாலே நம்மளுடைய ரோகத்தை போக்கக்கூடிய கடவுள் தான் நரசிம்மர். ஆபத் பாந்தவன்னு பேர். எப்படி பிரகல்லாதன் வந்து கூப்பிட்ட உடனே நரசிம்மர் வந்தாரோ, அதே மாதிரி யாரெல்லாம் வந்து கண்டத்தில் இருக்கீங்களோ, உபாதையில் இருக்கீங்களோ, அவங்கெல்லாம் வந்து இந்த கடவுளை நரசிம்மரை பிரார்த்தனை பண்ணால் பிரார்த்தனை நிறைவேறுங்கிறது ஐதீகம். இந்நேரம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு. ஆமாங்க, கரெக்ட். நம்ம ட்ரிப்ளிகேனில் இருக்கிற பார்த்தசாரதி கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். பார்த்தசாரதி கோவிலில் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் பின்புறத்தில் இருக்கிற யோக நரசிம்மர் அவர் தான் நான் சொன்னவர். ரொம்ப அதிசயமான பெருமாள் அவர். நீங்கள் மனசார என்ன வேண்டிக்கிறீங்களோ அது கட்டாயமாக நடக்குது. வாங்க கோயிலுக்கு போகலாம். கோவிலுடைய தெப்பக்குளம் இது தான். எவ்வளோ அழகாக இருக்குது, இருங்க ஜூம் பண்ணி காட்டுறேன். அழகாக இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே கோயிலுக்குள்ளே போகலாம் வாங்க. எப்போ கோவிலுக்கு வந்தாலும் கோவில் வாசலில் குளம் இருக்கும். காலை அலம்பிட்டு தான் கோயிலுக்குள்ளே வரணும்னு வாங்க. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். நீங்களும் தரிசனம் பண்ணுங்கள். கோயிலுக்குள்ளே கேமரா நாட் அலவுடுங்கிறதுனால நம்ம கேமரா எடுக்க போகிறது கிடையாது. இதை பாருங்கள், நான் சொன்னது இந்த போர்டில் எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த இடத்துல தான் நம்ம பிரார்த்தனை பண்ண உப்பும் மிளகும் சேர்க்க வேண்டிய இடம். இது வந்து எங்கே இருக்குன்னா நரசிம்மருக்கு அப்படியே பின்புறம் பேக் சைடில் இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு vlogல சீக்கிரமாக மீட் பண்ணலாம். பாய்.